அழகே அழகு அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மதியம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உட்காந்துட்டு காய்கறியை வெட்டிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கிச்சனுக்குள்ளே போகிற ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடு கொதிக்கிறதை பார்த்துட்டு எத்தனை கிளாஸ் அரிசி போட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 கிளாஸு போதும் தானே அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. போதும் போதும் பெரிய கிளாஸ் தானே பத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு நீ காய்கறி வெட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் சாம்பார் தான் வச்சேன், சாம்பாரை தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா, இன்றைக்கி நான் சொல்கிறது நீ சமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ பருப்பு உருண்டை குழம்பு வை, பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் இருக்குது காலிஃப்ளவரை பொரிச்சிடு, ரசம் வச்சுட்டு அப்பளம் வறுத்துடு, உனக்கு பிடிச்ச அந்த ஆம்லேட்டையும் போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா இத்தனையும் செய்யணுமா, ஹெல்த்தியாக கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது நீ சொல்லாத, நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ சமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஐயோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கே, எங்கேருந்து இதை மதி இதெல்லாம் சமைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீ உருண்டை குழம்பு வை மதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரி அப்படி இல்லைன்னா குழம்பு நான் வைக்கிறேன், ரசம் ஆம்லேட்டு அப்பளம் பொரிக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஏய் ஏய் நில்லு நில்லு, நீ இப்போ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்தை இப்போ தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் நீ முதல்ல முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்தை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டியா, அவளுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன், நீ போய் நான் சொன்ன வேலையை மட்டும் நீ பாரு, இவளுக்கு ஒன்றும் நீ ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் அவள் செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலர் அமுச்சு விட்டுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், எதனா டவுட்னா என்கிட்ட கேளு, இந்த சாம்பாருக்கு வெட்டின காய்கறிலாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா சரி நான் செய்கிறேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எதுவுமேவா தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா எனக்கு உண்மையாவே தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பருப்பு எடுத்து ஊற போடு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. பருப்பா? எந்த பருப்பு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ உருண்டை குழம்பு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கியா இல்லையா? சாப்பிட்டுருக்கேன். எங்க அத்தை வீட்ல சாப்பிட்டுருக்கேன். எங்க வீட்ல செஞ்சதில்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீட்ல எதுதான் உனக்கு சரியா செஞ்சு குடுத்துருக்காங்க, சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்றாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கடல பருப்பும், துவரம் பருப்பும் எடுத்து ஊற போடு அப்படின்னு சொல்றாங்க. அளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அளவும் நான் தான் சொல்லணுமா? 1 கப்பு கடல பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பு போடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதி எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடிட்டு இருக்காங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஏய் ஏய் அந்த டப்பா தான் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஊற போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல காய்கறியெல்லாம் நறுக்கிக்கோ, வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயம் தக்காளி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கூட நான் தான் சொல்லணுமா, 3 வெங்காயம் 2 தக்காளி அப்படின்றாங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா, பேசிக்காக கூட உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்ல எனக்கு உண்மையாவே தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா நான் அதே மாரி செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பருப்பு ஊறட்டும், அதுக்கு முன்னாடி நீ ரசத்தையும் அப்படியெல்லாம் பொரிச்சுடு, ஆம்லேட்லாம் போட்டு வச்சுடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளிலாம் எடுத்து நறுக்கிறதுக்காக எடுக்குறாங்க. குழம்பு எப்படி வைக்கணும்னு இப்பயே சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. பருப்ப முதல்ல அரைக்கணும். தண்ணி ஊத்தாம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அங்க போய் சாப்பாடு கொதிக்குது, அது வெந்துச்சா போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு பார்க்கறதுக்காக போறாங்க. அது வெந்துச்சான்னு எடுத்துட்டு வந்து ராஜலட்சுமி கிட்டயே கேட்குறாங்க. இத கூட நான் தான் சொல்லணுமா உனக்கு? அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் குழம்பு வைக்கிறதுக்கு உனக்கு எது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அத எப்படி பண்ணணும்னு சொல்லி ப்ராசஸா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பருப்பு ஒண்ணும் பாதியுமா அரைச்சு, அதில சீரகம், வெங்காயம், கொத்தமல்லிலாம் போட்டு உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "அப்போ உப்பு?" அப்படின்னு சொல்றாங்க. அத கூட நான் தனித்தனியா சொல்லணுமா? உப்பும் சேர்க்கணும் தான். இதெல்லாம் புடிச்சு உருண்டை புடி அப்படின்னு சொல்றாங்க. "எவ்வளோ பெரிய உருண்டை?" அப்படின்னு கேட்குறாங்க. "நெல்லிக்காய் சைஸ்ல புடி போதும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, சரி சரி புடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, எந்த ஜாரு, எந்த கிண்ணம், எவ்வளோ அளவுலேருந்து ஒவ்வொன்னா டவுட் கேட்குறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, "இந்த கிண்ணத்தில கொட்டவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அடி பாவி! எவ்வளோ டவுட் தாண்டி கேட்ப? என்னாடி உனக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் தான் எனக்கு உருண்டை குழம்பு பண்ண தெரியாதுன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இருந்தாலும் ஒரு மனுஷி எவ்வளோ டவுட் தாண்டி கேட்பா? ஐய்யய்யோ! உனக்கு சொல்லிக் குடுக்கறதுக்குள்ள என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிடுது. இதுக்கு நானே வச்சுட்டு போயிடலாம் போல. நீ உருண்டை குழம்பு வச்சா வை, வைக்கா கட்டிப்போ" அப்படின்னு சொல்றாங்க. சரி பருப்பு எவ்வளோ நேரம் இட்லி குண்டான்ல வேக வைக்கணும்னு கேட்குறாங்க. "இன்னைக்கு ஃபுல்லா வேக வையி. நீ இன்னைக்கு உருண்டை குழம்பு வச்சா வை, வைக்கா கட்டிப்போ. நான் போறேன் என்ன ஆள விடுடி அம்மா." இவளுக்கு நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அங்கேருந்து போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ காமிக்கிறாங்க. சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அதில அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, "சார் என்னால இவர் கூட இதுக்கு மேல வாழவே முடியாது சார். எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறாரு. அவங்க வீட்ல இருக்கவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்றாரு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாழ்க்கையில நடக்கிறது மாரி அவருக்கு அவரோட லைஃப்ப பத்தி இவங்க சொல்ற மாரி அவருக்கு ஒரு பக்கம் தோணுது. உடனே அங்க இருந்தவரு, "அவரு அடிச்சாரு, அடிச்சாருன்னு சொல்றியேம்மா, நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, "சார் என்னால முடியல சார். எதுக்கு எடுத்தாலும் கூட கூட வாயாடிட்டே இருக்கா. நேத்து ஒரு சின்ன வேலை தான் சார் செய்ய சொன்னேன். அது செய்ய மாட்டேன்னு சொல்லி அதில ஆரம்பிச்ச பிரச்சனை சார். போன வாரம் பண்ணது, போன மாசம் பண்ணது எல்லா கதையும் இழுத்துக்கிறா சார். வாய மூடவே மாட்டேங்கிறா. அதனால தான் டென்ஷன்ல அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க வாயில பேசுனாங்கன்னா, நீங்களும் வாயில தானே பேசணும். அது என்ன கை ஓங்குற பழக்கம்? எப்படி நீங்க அடிப்பீங்க? அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம கேட்குறாரு. அவருக்கும் மதிக்கும் நடந்தத பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்குறாரு. மதியம் இவரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டத. உடனே அந்த ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க அவங்கள அடிச்சீங்க. திருப்பி அவங்களும் உங்கள அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அது எப்படி அடிப்பா? அதெல்லாம் அடிக்க மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் முன்ன மாரி கிடையாது. திரும்பவும் அடிச்சுருவாங்க. அடிச்சாங்கன்னா, அது உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்ட்டு நான் உங்கள அடிக்க தூண்டி விடல" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. அவர் அடிச்சாலும் தப்பு, நீங்க அடிச்சாலும் அது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர அடிச்சுக்க கூடாது. இதுவே அவங்க பார்த்தீங்கன்னா, உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல உன்ன உள்ள தூக்கி போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றாரு. "என்னம்மா நீ உன் வீட்டுக்காரர் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறியான்னு?" கேட்குறாரு. அவங்க "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம் சார். அவர் இதுக்கப்புறம் என்ன அடிக்காம என்கிட்ட சண்டை போடாம இருந்தாலே போதும்னு" சொல்றாங்க. "சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு?" அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. "சரி சார் நான் இதுக்கப்புறம் அடிக்காம சண்டை போடாம இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி 2 பேரும் போங்க. இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்க. ஒருத்தர் ஒருத்தர் கை நீட்டி அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஏட்டையா கிட்ட "என்னோட ஜீப் ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆயிடுச்சு சார்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, வெளியில போறாங்க. உடனே அங்க இருக்க பார்த்தீங்கன்னா, ஏட்டாயாவும் இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, "இப்போ வர வர சார் ரொம்பவே மாறிட்டார்ல, கவனிச்சீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. கவனிச்சேன், கவனிச்சேன். இப்போலாம் இவரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றாரு. ரொம்பவும் நிதானமா சால்வ் பண்றாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா சார். சாருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்பவே மாறிட்டாரு" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. விடுகதை: மேலிலும் துவாரம் கீழிலும் துவாரம், வலதிலும் துவாரம் இடதிலும் துவாரம், உள்ளிலும் துவாரம் வெளியிலும் துவாரம். ஆனால் என்னுள் நீரை நான் சேமித்து வைப்பேன். நான் யார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, அவங்களோட குரூப்ல மெசேஜ் போடுறாங்க. "என்ன மதி சமையல்லாம் முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, "ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா, "அண்ணி நீங்க இல்லாம நம்ம வீட்ல இப்போ சமையல் நடந்திருக்கு. அத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா சொல்றேன் ரேவதி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. "வா சுரேஷு, என்ன இந்த பக்கம் மதியானம் லஞ்சுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல அண்ணி இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அதனால தான் சாப்பிட வந்தேன். சாப்பாடு இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "சாப்பாடுலாம் இருக்குடா. நீ வா கை கழுவிட்டு வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட உக்காந்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் இன்னைக்கு மலர் சமைக்கல. மதி தான் சமைச்சா. வேலைக்கு போகாம வீட்ல தானே இருக்கா. அதனால தான் இந்த வேலையெல்லாம் கத்துக்கோன்னு சொன்னேன். இல்லன்னா அவள நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது சுரேஷ்ன்னு" சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா சுரேஷ் கண்டுக்கவே இல்ல. திடீர்னு சுரேஷ்க்கும் கால் வருது. உடனே அட்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, "நான் வீட்டுக்கு லஞ்சுக்காக வந்திருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, "நான் பரிமாறவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் சமைச்சவ எங்க காணோம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல ஃபோன் வந்துச்சுன்னு போனா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மதியம் வந்துடுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிளேட்லாம் வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா குறை சொல்லிட்டே இருக்காங்க. "உண்ட, நல்லா தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத பாலாடுற மாரி மேல மேல தூக்கி போட்டு புடிச்சிட்டு இருக்காங்க. யாரையாவது அடிச்சா மண்டை பொளந்துரும் போல. சின்ன பசங்ககிட்டலாம் குடுத்தா கிரிக்கெட் பால்ன்னு நெனச்சு அடிப்பாங்க. "என்ன இப்படி இருக்குது உண்ட? அப்படியே அடிக்கிற அளவுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இந்த காலிஃப்ளவர் என்ன மசாலாலாம் போட்டு பொரிக்கலையா? அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் மசாலாலாம் போட்டு தான் பொரிச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராகுலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு, "என்னது இது? என்ன குழம்பு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "பருப்பு உருண்டை குழம்பு மாமா" அப்படின்னு சொல்றாங்க. அதில் தெரியுது உப்பு இல்ல, உரப்பு இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இருங்க நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஊத்தி டேஸ்ட் பார்க்குறாங்க. "எல்லாமே கரெக்ட்டா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாமே கரெக்ட்டா தானே மாமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு சொன்னது?" அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்குறாரு. "நீயே சமைச்சிருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு தான் அத்தை வேற வேலை குடுத்துட்டாங்களே மாமா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா கால் வருது. ஸ்டேஷன்ல ஆள் இல்லன்னா கொஞ்ச நேரம் கூட பார்த்துக்கவே முடியாதா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்ட பார்த்தீங்கன்னா பாதியிலேயே விட்டுட்டு எழுந்துச்சு போறாரு. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "அவன் ஒன்னும் வேலை இருக்குன்னுலாம் போல. அந்த சாப்பாட சாப்பிட முடியாம தான் எழுந்துச்சு போறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "நான் கிளம்புறேன் அண்ணின்னு" சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மதியம் சாப்பிட வந்தவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட குடுத்து வைக்க முடியல. மலரு இவளுக்கு சமைக்க நீ சொல்லிக் குடு மலரு" அப்படின்னு சொல்றாங்க. மலரும் சரின்னு சொல்றாங்க.
ராகவனும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சுத்தமா நல்லாவே இல்லன்னு சொல்லி புலம்பிட்டே சாப்பிட்றாரு. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "சரி நீ போய் மோர் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. மோர் இன்னொன்னே தயிர்ல வெறும் தண்ணிய ஊத்தி எடுத்துட்டு வந்துடாத. இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கடைஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. மதியம் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருந்து சொல்லிக் குடுத்த மலரு, அப்ப கூட இந்த லட்சணத்துல சமைச்சிருக்கா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி மோர் எடுத்துட்டு வராங்க. "நீ மோர் எடுத்துட்டு வரதுக்குள்ள நாங்க சாப்பிட்டே முடிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு மோரையும் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, மோர் கூட எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே குடிக்கிறாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா, "எதுவுமே நல்லா இல்ல. ஏதோ சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிட்டேன். மலர் சமைக்கிற மாரிலாம் வராது. மலர மாரி யாராலயும் நல்லா சமைக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இப்போ மலர் சமைக்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களே, மலர் சமைக்கும்போது இது சாப்பாடு நல்லா இருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களான்னு?" மலர் கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை பஞ்சு.